அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம மூட்டு வலிகளை பற்றி பார்ப்போம். அதுலேயும் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆர்ஏ ஃபேக்டர் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், வந்திருக்கு. இப்போது உதாரணத்துக்கு இதில் ஒரு பேஷண்ட் நான் சொல்கிறேன். அவங்க ஒரு 16 வயது அந்த பெண். அவங்க வெள்ளூர் கேம்பில் அப்போ போயிட்டுருந்தேன். அப்போது வந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, முடியல. அவங்க உட்காரும்போது எனக்கே யோசனையாக இருக்குது, சின்ன வயசு பார்ப்போம் அப்படின்ட்டு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மூட்டுகளும் ஜாயிண்ட்டு வீக்கம், தொட்டா சூடாக இருக்கும், நீட்ட முடியாது, மடக்க முடியாது, ஸ்டிஃப்னஸ், விழுங்க முடியாது, விழுங்கினா தொண்டை வலி, எந்த ஒரு பொருளும் தூக்க முடியாது, தலை சீவ முடியாது, உடுத்த முடியாது. அந்த அளவுக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பல ஆண்டுகளாக பாதிப்பு. அப்புறம் அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்து வந்தாங்க. சரி, பார்த்துட்டு நான் சொன்னேன், இது சரியாயிடும், ஆனால் நீங்கள் கடுமையாக கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒத்துழைச்சா மாத்திரம்தான் இந்த நோய் நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லாகும், தொடர்ந்து எடுக்கணும். சிலருக்கு வருடக்கணக்கில் கூட ட்ரீட்மெண்ட் தேவை. நம்பிக்கையாக டயட்டும் கூட கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்லேயும் நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்பா அம்மா கூட வந்தாங்க. அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்தா எழ முடியாது, எழுந்தால் நிற்க முடியாது. அப்புறம் ஒரு ஸ்டெப்பும் வைக்கிறதுக்கு அவ்வளோ தடுமாற்றம். டெய்லி அவங்க டாய்லெட்டில் உட்காந்து எழும்போது அழாத நாட்கள் இல்லை. சாப்பிடவே முடியலைங்க. இப்படி பொருளை எடுத்து இப்படி சாப்பிடவே முடியல. விரலெல்லாம் இப்படி இருக்குது, டைட்டாக இருக்குது, வீங்கி இருக்குது, வலி, வேதனை, குத்தல் வலி, அவ்வளோ பிரச்சனை. அப்புறம் டெஸ்ட் பிரகாரமாக அவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான். ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்தோம், ருமட்டாய்டு ஃபீவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், நம்பிக்கையாக பொறுமையாக கடைப்பிடிக்க. சரி, ஓகே, கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்போது அவங்களுக்கு சொன்னேன், டெய்லி வெயிலில் அரை மணி நேரம் உட்காருங்க. காலையில் அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம், இல்லை எப்போ வேணாலும் சரி உட்காருங்க. முதல்ல வெயிலில் உட்கார பழக்கம் வரட்டும். ஏன்னா இந்த ஆர்ஏ ஃபேக்டர் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுங்கிறது தமிழில் பாருங்கள், நம்ம முன்னோர்கள் அழகாக பேர் வச்சுருக்காங்க. முடக்கு வாதம், ஆளையே முடக்கி விடும். நல்லா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும், வீக்க வரும், ஸ்டிஃப்னஸ் ஆகும், அப்புறம் 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 பெண்ட் ஆகிடும். எப்படியோ ஆளையே முடக்கி விடும். ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ இந்த நோயின் முற்றிய நிலையில் அவங்களோட லைஃப் எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து குழந்த மாதிரி சுருங்கிடுவாங்க, உடம்பையே முடக்கி விடும். இதனால தான் சரீரத்தை வாங்கிடும். சரம் வாங்கின்னு பேர், முடக்குவாதம்னு பேர், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு பேர். அப்போ ஆளையே முடக்கி விடுன்றதுனால தான் இது முடக்குவாதம் அப்படின்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நோயினால் கொடுமை தான், இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம்தான், பாதிப்பு தான். ஆனாலும் கடைப்பிடித்தால் அதுக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். அனுபவத்தில் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்கிறேன். முக்கியமாக வெயிலில் உட்காருங்க, சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யுங்க, சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணியில் குளிங்க. அதே போல் டெஸ்ட் பண்ணிங்க, ரிப்போர்ட்டை வச்சுக்கோங்க, வாங்க. உங்கள் நோயின் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள், மாத்திரைகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது, கொடுக்குறோம். சைடு எஃபெக்டே கிடையாது, பயப்படாதீங்க. படிப்படியாக குணம் கிடைக்கும். உணவுகள் கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்குது. அது உங்கள் நோயின் தாக்கத்தை பொறுத்து, உங்கள் ரிப்போர்ட்டை பொறுத்து என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு முள்ளங்கி ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. செம்பு பாத்திரம், முன்னெல்லாம் செம்பு பாத்திரத்தில் தான் வீட்லேயே தண்ணி அப்புறம் குடிக்கிறது எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அதில் 10 துளசி இலை போடுங்க, அதில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சுத்தமானது போட்டு நைட்டில் வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. காலையில் என்ன பண்ணுங்கள், காலையிலேருந்து மாலைக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த துளசி எள்ளை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிங்க. பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் குடிங்க. புரிகிறதா? அதே போல் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் சாப்பாடு போல் சாப்பிடுங்க. புரிகிறதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. காய்கறிகள், கீரைகள் நிறைய போட்டு, காய்கறிகள், கீரைகள்
எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சூப் வச்சுடுங்க. 10 வகை காய் சொன்னால் சாப்பிட போகிறீங்களா? 20 வகை காய் ஒன்றா போட்டு சூப் வச்சு சாப்பிடலாம். சிம்பிள், ஈஸி. உப்பு ஒரே சிட்டிக்கை போடுங்க, மிளகுத்தூள் ஒரு சிட்டிக்கை போடுங்க, சூடாக சாப்பிடுங்க. ஏன்னா இந்த முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் அதிகமான தாக்கம் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளானாலும் பல ஆண்டுகளாயும் இந்த முடக்குவாதம் உங்களை விட்டு போகாது. அவ்வளோ அவஸ்தைப்படுறவங்களாம் இருக்காங்க. எல்லா மூட்டுலேயும், கால் மூட்டில் வீக்கம், கால் வீக்கம், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வீக்கம், வலி, ஸ்டிஃப்னஸ் தாங்க முடியாது. அந்த வலி கொடுமை, குத்தல் வலி, ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும், கத்தியில் குத்துற மாதிரி இருக்கும், துப்பாக்கியில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆண் பெண் இருபாலும் இருக்கும். சின்ன குழந்தை முதல் வயதானவங்க வரைக்கும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது பாதிப்பு. இப்போ அந்த வாலாஜா கேல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து சாப்பிட்டு இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அதுபோல் எத்தனையோ பேர் நாகர்கோயிலில் வராங்க, திருநெல்வேலியில் பார்க்குறேன், சென்னையில் டெய்லி பார்க்குறேன், பெங்களூரில் பார்க்குறேன். ஒரு டாக்டர் கூட வந்திருந்தார் கேஜிஎஃப்ல இருந்து. அவருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்கார். சில ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பாதித்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லாமே கடைப்பிடித்தால் படிப்படியாக குறையும். இன்றைக்கி வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக நிச்சயமாக நெகட்டிவ் பண்ண முடியும். ஆனால் யார் ஃபாலோ பண்ணோம்? நாங்கள் சொல்லலாம், மருந்துகள் சொல்லலாம், கொடுக்கலாம். ஆனால் கடைப்பிடிக்கணும்ல, கடைப்பிடிக்கணும். இப்போது 3 மாதம் கடைப்பிடித்து ஒரு நாள் நீங்கள் அந்த சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு தொந்தரவு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? 100% ஃபாலோ பண்ணணும். உங்கள் உடம்பு நல்லாகணும்னா நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கவலையே படாதீங்க, நிச்சயமாக குணமாகக்கூடியது தான். வந்து அதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பர் டயட்டு சொல்கிறது எல்லாமே கடைப்பிடிக்கணும். வெயிலில் உட்கார்றது என்னங்க சின்ன விஷயம் தானே, ஏதாவது செலவு இருக்கா? உணவு எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறோம். அதில் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு நோயின் தாக்கத்தை கட்டுக்குள்ளே வர மாதிரி உணவுகள், நோயின் தாக்கத்தை அதிகமாக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான். யாருக்காக? நோயாளிக்காக. நோயை விரட்டணும், அதுக்காக தான் சொல்கிறது. புரியுதுங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.